செவ்வாய்க்கும் மேல ஒரு அற்புதமான விஷயங்களை செய்யக்கூடியது குரு, பாக்யாதிபதி. முக்கியமா நம்ம குரு எடுக்கிறோம். குரு தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் ஃபார் நேஷன். குரு உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்லா இருந்தால் பொருளாதாரம், தனம், பணத்தை வாரி வழங்கும். நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம், ஆன்மீக சிந்தனைகள் இதெல்லாம் கொடுக்குறது. செவ்வாய் என்றைக்குமே கால்குலேட்டடான தைரியத்தை கொடுக்க மாட்டார், அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கும். ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஜோதிட ரிலேட்டடா நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு ராசிகள் 12 ராசிகள்ல வித்தியாசமா ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகத்தின் மூலியமாக நல்லது என்பது நடக்கும். ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகம் கை கொடுக்கும். பிறப்பு ஜாதகத்தில் வித்தியாசம் அல்லாத பட்சத்துல பொதுவாக ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகங்கள் ரொம்ப அருமையா கை கொடுக்கும், அந்த டாப் 3 பிளானட்ஸ், முதல் 3 கிரகங்கள், அந்த கிரகங்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். சூப்பர் சார். சார் இப்போ அந்த பிளானட் மட்டும் நான் டெய்லியும் ரொம்ப ஸ்பெஷலா கும்பிட்டா எனக்கு உண்மையாவே ரொம்ப நல்லது நடக்குமா? மிகப்பெரிய நல்லது. அருமையான கேள்வி. மிகப்பெரிய நல்லது. வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி வெறுமன ஜோதிட பத்தியே பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் தகவல் பரிமாறி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல இசையோட சேர்த்து பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பாடலையும் நம்ம டெடிகேட் பண்ணுவோம். தற்சமயம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள்ல வச்சு, அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை இருக்கிறத வச்சு அதற்கேற்ற பாடலை அவங்களுக்கு சமர்ப்பணிக்குவோம். மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 3 கிரகங்கள் என்ன சார்? எல்லா பெயர்ச்சியும் வருது, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேதுன்னு. ஆனா பர்டிகுலரா இந்த கிரகங்கள்லாம் இவங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னுட்டு. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா முதல்ல ராசிநாதன் தான் எல்லாத்துக்குமே. செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு அடுத்தபடியாக மேஷத்துக்கு செவ்வாய்க்கும் மேல ஒரு அற்புதமான விஷயங்களை செய்யக்கூடியது குரு, பாக்யாதிபதி. இவங்களுக்கு அடுத்தது வரக்கூடியது சூரிய பகவான். இந்த சூரியன் மேஷத்துல உச்சம் பெறுகிறார். இப்போ செவ்வாய் எடுத்தீங்கன்னா ஏன் இந்த 3 கிரகம் வரிசைப்படுத்துறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசியினருக்கும் தனக்கு நண்பர்கள் யார் அப்படிங்கிறது தெரியணும், தன்னுடைய ஸ்ட்ரென்த் எதுங்கிறது தெரியணும், அதுலதான் விளையாடணும். இப்போ குரு எடுத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு முக்கியமா நம்ம குரு எடுக்கிறோம். குரு தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் ஃபார் நேஷன். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல குரு நல்ல நிலைமையில இருக்கிறதுங்கிறது அவசியம். அப்படி குரு ஏதாவது பிரச்சனையில மகரத்துல நீச்சமா இருந்தாலும் இல்ல பிரச்சனைகளா இருந்தாலும் அது கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா மேஷராசிக்கு குரு கெட்டு போயிருந்தாலும் கூட குரு தசை ரொம்ப நாள் வருஷம் வயசான பிறகு தான் வரும். பல பேருக்கு வரவே கூட இல்லை, ஆனா சில பேருக்கு வருதுன்னா ரொம்ப வயசான பிறகு வருது. அது மாதிரிலாம் இருக்குமா சார்? இருக்கு. இப்ப நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறாங்க, கேது நட்சத்திரம். கேதுவுடைய தசை 5-6 வருஷம் முடிஞ்சு, சுக்கிர தசை 20 வருஷம் முடிஞ்சு, சூரிய தசை 6 வருஷம் முடிஞ்சு, சந்திர தசைய 10 வருஷம் முடிஞ்சு, செவ்வாய் தசை 7 வருஷம் முடிஞ்சு, ராகு தசை 18 வருஷம் முடிஞ்சு, எப்போ குரு தசை ரொம்ப ஏஜுக்கு அப்புறம் வருது. அதுவே சுக்கிர தசை பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தா சுக்கிரன் முடிஞ்ச உடனே சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு அப்பவும் கூட ஒரு 40 வயசுக்கு அப்புறம் தான் வருது குரு தசை. எப்படி எந்த கணக்குல சூரிய திசையிலே பிறந்து உத்திராட நட்சத்திரம் 1 பாதம் அதுலதான் பிறக்கிறாங்க. அப்படி பிறந்தா கூட இவங்களுக்கு அதுக்கு பிறகு சந்திர தசை அது ஒரு 10 வருஷம், சூரிய தசை ஒரு 6 வருஷம், அப்புறம் செவ்வாய் தசை 7 வருஷம், 16 7 23, ராகு தசை ஒரு 18 வருஷம். எப்படி பார்த்தாலும் 40 வயசுக்கு அப்புறம் தான் குரு தசை வருது. அப்ப குரு தசை, குரு உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்லா இருந்தால் மேஷராசிக்கு என்னெல்லாம் செய்வார் அதுதான் முக்கியம். பொருளாதாரம், தனம், பணத்தை வாரி வழங்குவார். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து அன்றாடம் சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்டு கல்வி பயில முடியல, ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க கூட வசதி இல்லை, அந்த அளவுக்கு இருந்த ஒரு பையன் இல்லை ஒரு பெண் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸா பியூரோக்ராட்டிக் கம்யூனிட்டியில் ஒரு மிகப்பெரிய அதிகாரம் படைத்த பதவிகளில் அமர்றதை நம்ம பார்க்குறோம். அது மேஷராசியாக பிறந்து
குருவுடைய இந்த அனுகிரகத்தினால. அதை தவிர குரு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம், ஆன்மீக சிந்தனைகள் இதெல்லாம் கொடுக்குறாரு. இப்போ அடுத்தபடியாக செவ்வாய் ராசிநாதன். இவங்க என்ன பண்றார் மேஷராசிக்குன்னா, தைரியத்தை கொடுக்குறாரு. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது தைரியம். அன்றாடம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் வராத மனிதர்கள் இல்லை. அதில் ஒரு சிலர் மட்டும் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் தைரியம் தான். வேற ஒன்றும் மேஜிக்கெல்லாம் இல்லை, மந்திர மாயமெல்லாம் இல்லை. குருட்டு தைரியம். நான் பாரு வர்றேன், பாரு நீ என்ன வேணா அழுத்து, நான் வரேன் அப்படின்னா அந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய தைரியம். செவ்வாய் என்றைக்குமே கால்குலேட்டடான தைரியத்தை கொடுக்க மாட்டார், அசாத்தியமான தைரியத்தை கொடுப்பார். தவிர செவ்வாய் அடமன்சி, பிடிவாதம், பர்ஃபெக்ஷன், ஒரு வேலையை அந்த காரியத்தில் நுணுக்கமாக இருந்து முடிக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாம் செவ்வாய் கொடுக்கக்கூடியது. போராடுற குணம் செவ்வாய் கொடுக்கக்கூடியது. தவிர நம்ம சூரியனை பற்றி சொன்னோம். மேஷத்துக்கு சூரியன் உச்சம். மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு, நீங்கள் ஆண் மகனாக இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களை பார்த்தீங்கன்னா, அவங்க தந்தைமார்கள் பெரிய சாதனையாளர்களாக இருக்காங்க, சகாப்தம் படைத்தவர்களாக இருக்காங்க, ஒரு லெகசி, அந்த ஏரியாவிலே பெரிய ஆள். அவர் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க, அப்படிப்பட்ட நபர்களாக இருக்காங்க. இதெல்லாம் மேஷராசிக்குள்ள இந்த 3 கிரகங்கள் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள். மேஷத்துக்கு தற்சமயம் சரியான ஒரு பாடல் அப்படின்னா, நாளை நமதே, அந்த எம்ஜிஆருடைய பாடல் வரிகள், நான் அதுதான் எடுக்கணும். நாளை நமதே, இந்த நாளும் நமதே. மேஷத்திற்கு 7.5 சனி காலகட்டங்கள் இருந்தாலும் கூட மேஷத்திற்கு எதிர்காலம் என்பது உங்கள் வசம் வரக்கூடியதாக இருக்கு. ஜென்ம சனியை நீங்கள் எதிர்த்து நின்னாலும் கூட அதில் தலைவர் பாடுற மாதிரி தான், மேஷராசிக்காரர்களே பாடுற மாதிரி. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்துவிட்டா சிங்கம், அது மேஷம்தான். அதாவது எல்லா தடைகளையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த சக்தி மேஷத்துக்கு இருக்கு. அதனால இவர்களுக்கு இந்த பாட்டை தான் டெடிகேட் பண்ணும். சார் 3 கிரகங்கள் மட்டும் தானே சார் நம்ம பேசணும், அப்போ மற்ற கிரகங்களோட ரோல்லாம் என்ன சார்? அதாவது நம்மளோட கேள்வி என்னென்ன தலைப்பில், டாப் 3 பிளானட்ஸ், ஒரு ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் 3. மற்ற கிரகங்கள்லாம் கெட்டது செய்யுமானா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அந்த பேலன்ஸ், இயற்கைக்கு நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே தான் இருக்கும், அதை கொடுத்து தான் ஆகணும். அது கெட்டது செய்யறதா அர்த்தம் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ராகு கேது பற்றி நம்ம பேசல. நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், அது எந்தெந்த ராசிக்கும் கூட நல்லதும் கெட்டதும் மாறி மாறி செய்வாங்க. ஸ்டாண்டர்ட் கிடையாது, இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ராகு கேதுவை கணிப்பது என்பது மிக கடினம். அதே மாதிரி நம்ம மிச்ச எல்லா கிரகத்தை பற்றியும் பேசியிருக்கோம். குஜாதிபர்கள், அதாவது சுக்கிரன், சனி, குரு, செவ்வாய், புதன் 5 பேரை பற்றியும் பேசியிருக்கோம். சூரிய சந்திரர்களை பற்றியும் கூட பேசியிருக்கோம். ராகு கேதுவை தான் நம்ம பேசல. ராகு கேதுவை பற்றி யாருமே பேச முடியாது. ஷேடோ பிளானட்ஸ், எந்த இடத்துல ஒவ்வொரு ஜாதகத்தில் இருந்து என்ன செய்வாங்க. இப்போ நம்ம 7 கிரகங்களை பற்றி பேசணும். உண்மையில் சொல்ல போனால் ராகு கேதுவுடைய எஃபெக்ட் தான் இந்த 7 கிரகங்களோட அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த 2 கிரகங்கள் பவர்ஃபுல்லான கிரகங்கள், பெரிய யோகங்களை தரக்கூடிய கிரகங்கள். உங்களுடைய கர்மா கொஞ்சம் நல்லா இருக்கு, நீங்க ஒழுக்கமா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய ராகு கேது கிரகம். அதனால குஜாதிபர்களை விட, சூரிய சந்திரர்களை விட ராகு கேதுக்கள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எப்படி பிறப்பு ஜாதகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கணிச்சு தான் அதை சொல்லணும். அதுக்கே கஷ்டம். அதனால மற்ற கிரகங்கள்லாம் கெடுதல் செய்வாங்களா அப்படின்ற கேள்விக்கு சொல்லணும்னா அப்படி அர்த்தமே இல்லை. இப்போ ஒரு பையனே இருக்கார், ஒரு பெண்ணை காதலிக்கிறார். கடவுள் என்ன பண்ணணும்? இப்போ கடவுள் நேரில் வந்துட்டார். என்னப்பா, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், கல்யாணம் பண்ணுறியா இல்லை வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. இது காதல் கல்யாணமாக மாறணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்குறாரு. அதே வரம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா கல்யாணமாக ஆயிடுச்சு. 2 வருஷத்துல இந்த பையன் சொக்கா கிழிச்சிட்டு சுற்றுறான் அப்படின்னா இப்போ கடவுள் அவனுக்கு செஞ்சது நல்லதா கெட்டதா? அப்போது மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பின்னாடி பார்த்து தான் இப்போ நடக்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். இப்போ நடக்கிறத வச்சு தான் அடுத்து நடக்க போகிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். முன்னாடி பார்த்து சொல்ல முடியாது. ஆல்வேஸ் லுக்கிங் பேக்வேர்ட் வி கேன் கனெக்ட் த டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய கெடுதலாக இருக்கலாம் நாளைக்கு. இன்னைக்கு நம்ம எதை கெட்டதுன்னு நினைக்கிறோமோ நம்புகிறோமோ
அது நாளைக்கு மிகப்பெரிய நல்லதா இருக்கலாம். அதனால அந்த புத்தி நமக்கு, ஞானம் நமக்கு கிடையாது. கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு உண்மையிலேயே எது நல்லது, உண்மையிலேயே எது கெட்டது. இதை வச்சு தான் குழப்பிக்கிறோம். இந்த கிரகம் கெட்டது செய்யுமா நல்லது செய்யுமான்னு குழப்பிக்கிறோம். மக்களிடையே ஜோதிடத்தை பற்றின புரிதல், பல நபர்கள் ஜோதிடம் இல்லை, பொய், கடவுள் இல்லை, மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் நம்ம தனிப்பட்ட அவங்க நம்பிக்கையில தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நமக்குன்னு சில கேள்விகள் இருக்குல்ல, நியாயமான கேள்விகளை கேட்டுதானே ஆகணும். இப்போ இத்தனை ராசிகளை பற்றி பேசணும், கிரகங்களை பற்றி பேசணும். ஜோதிடம் பொய் அப்படின்னா 7 நாட்கள் வாரத்தில் கிரகங்களோட பேர் தான் வச்சுருக்கோம். 12 மாதங்கள் 12 ராசிகள்லேருந்து வந்தது. தமிழ்னு சொல்கிறோம். தமிழ் கேலண்டரில் 27 நாட்கள் தான் இருக்குது. 27 நட்சத்திரங்கள்லேருந்து வந்தது. இப்போ நமக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு இப்படி சொல்லிட்டு ஜோதிடத்தை நம்பலைன்னா ரெண்டும் வேற வேறையாச்சு. டபுள் ஸ்டாண்டர்டு. அப்போ ஜோதிடம் பிடிச்சதோ பிடிக்கலையோ நம்பலையோ உலகம் முழுக்க நான் சொல்கிறேன், நீங்கள் ஜோதிடத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியாமே ஃபாலோ பண்ணுறீங்க. அடுத்தபடியாக கடவுள் நம்பிக்கை மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் காயப்படுத்தணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை, மரியாதை இல்லாமல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனக்குள்ள சந்தேகத்தை நம்ம கேட்போம். நம்ம காமாட்சி அம்பாள் சிலை இருக்குது, கர்ப்ப கிரகத்தில் இருக்கா, அவளுக்கு மாலை போடுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், மாலை போடுறோம். கல்லுக்கு போய் மாலை போடுறீங்களே, இது ஒரு பகுத்தறிவா அப்படின்னு கேட்கக்கூடிய பல அறிவானந்த சிந்தனையாளர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இறந்து போன தலைவரோட சிலைக்கு மாலை போடுறோம். அப்போ அந்த அவர் தலைவர் மோந்து பார்க்குறாரா, ரோஜா பூவா சாமந்தி பூவான்னு? இது எந்த பகுத்தறிவு? ஒரு சமாதி மேலே டைல்ஸு ஓட்டிருக்கு, கிரானைட்டு. 30 வருஷம் 10 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே அந்த பூ அலங்காரம் பண்ணுறோம். அந்த டைல்ஸ் அதை பார்க்குதா? அது பூங்கிறது முகர்றதுக்கு. அப்போ இறந்து போன டைல்ஸில் போய் வெயில் படுற இடத்துல போய் பூவை வைக்கிறீங்களே, இது என்னது? ஒன்று பர்ஃப்யூம் தயாரிக்கணும், அதில் ஒரு பகுத்தறிவு இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு வாசனை திரவியம் போட்டுக்கிறீங்க. இல்லை பூ வச்சு மருந்து தயாரிக்கிறீங்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இறந்து போன சிலைக்கு போடுறீங்களே, இது என்ன? இது பகுத்தறிவு. அப்போ அங்கே ஒரு பகுத்தறிவு, இங்கே ஒரு பகுத்தறிவு. மாற்றிப்போம் சார். மாற்றிப்போம் இல்லை மாற்றிக்கணும். இல்லை சார், எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிப்போம். அது இப்போ மாற்றிக்க, இது மக்களுக்கு தெரிஞ்சா போகணும், அவ்வளோதான். தவிர அதுக்கு உண்டான விடையும் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது 7.5 சனி, அஷ்டம சனி இருக்க ராசிக்காரர்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, இது வரைக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு, காரண காரியமே இல்லாமல் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதுக்கு காரணம் உழைப்பு இருக்கு, அதே மனிதன் அதே புத்தி இருந்தும் கிரகங்களுடைய ஆதிக்கம். ஒன்னே ஒன்று, எதுவாக இருந்தாலும் முதல்ல அந்த கடவுள்கிட்ட விட்டுட்டு நீங்கள் உங்களை மட்டும் செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதே. அதான் அப்படின்றது மட்டும் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.